இப்போ இந்த ராசிகள் ஜாதகம்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது ஹிந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் தானா இல்ல கிறிஸ்தவம் இஸ்லாமியம் அவங்களுக்கு சேர்த்து போடுதுமா? ரஷ்யாவில் இருக்கவங்க ஜாதகம் பார்க்குறாங்க சார், அமெரிக்காவில் இருக்கவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க இந்த குரு சுக்கிரன் இதெல்லாம் சொல்றது நம்ம ஒன்றும் இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவங்க ஜாதகம் பார்க்குறாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஜாதகம் பார்க்குறாங்க. இதை என்னால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும். ஏன் அறிவிக்க முடியும்னா, இந்த துறையில் நான் 9 வருஷமாக இருக்கேன். இந்த வருஷத்தோட முடிஞ்சா ஒரு டிகேட் முடிஞ்சுது. ஓகேங்களா? இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80,000லேருந்து 1,00,000 ஜாதகத்துக்குள்ளே நான் பார்த்துருப்பேன் இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே. ஓகேங்களா? அப்போ நம்ம எவ்வளோ கிளைண்ட்ஸை நம்ம மீட் பண்ணியிருப்போம். என் அனுபவத்தில் சொல்கிறேன், எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜோதிடம் வந்து ஹிந்துவிசத்தோட சம்மந்தப்பட்டது. ஜோதிடத்துக்கும் மதத்துக்கும் முதல்ல சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா? எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஜாதகம் பார்க்குறாங்க. இங்கே மேட்ரு என்னென்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவ்வளோதான். அப்போ ஜோதிடத்தின் மீது அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இருந்துச்சுன்னா அவங்க பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. இதுக்கு மதமோ அது இனமோ ஒரு தடை அல்ல. ஓகே, இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்குறது, இப்போ உங்ககிட்ட ஒரு வாரத்துக்கு 100 ஹிந்துக்கள் வந்து ஜாதகம் பார்க்குறாங்கன்னா, அதே ஒரு வாரம் எத்தனை இஸ்லாமியர்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் ஜாதகம் பார்க்கல? இல்லை சார், கலந்து தான் வருவாங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை கலந்து தான் வருவாங்க. அப்போ இப்போது என்ன, இப்போ இந்துக்களுக்கும் மற்ற மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்துக்கள் வந்து டேட் டைம்லாம் கரெக்டாக குறித்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களும் குறித்து வச்சுருப்பாங்க. ஹிந்துக்கள் வந்து ராசி நட்சத்திரம்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அவங்க ஒரு டைம் மட்டும் குறித்து வச்சுருப்பாங்க. சும்மா ஒரு ஜாதகம், ஒரு வேளை நம்ம ஏதாச்சும் ஜாதகம் பார்த்தோம்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க வெறும் டைம் மட்டும், பர்த் டைம் மட்டும் குறித்து வச்சுருப்பாங்க. சில பேர் அதையும் குறித்து வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்துக்கள் வந்து அதை கரெக்டாக கொஞ்சம் குறித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருமணம்லேருந்து வயதுக்கு வந்தால் செய்கிற சடங்குலேருந்து, ஓகேங்களா, உங்களுக்கு வீடு கட்டினா அந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறதுலேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முகூர்த்த நாள்னு ஒன்று தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ அந்த முகூர்த்தத்துக்காவது அவங்களோட ஜாதகம் அவங்களுக்கு தேவை. அவங்களோட அட்லீஸ்ட் அவங்களோட நட்சத்திரமாவது அவங்களுக்கு தெரியணும். ஏன் தெரியணும்னா, அட்லீஸ்ட் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறதுக்காவது அவங்களோட நட்சத்திரம் தெரியணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க, அது புத்திசமாக இருக்கலாம், இஸ்லாமிய சமூகமாக இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கலாம், அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட பர்த் டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பெரும்பாலானவங்களுக்கு அவங்களோட நட்சத்திரமே தெரியாது. எப்படி ஃபோன் பண்ணுவாங்கன்னா, ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்தேன், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு அதில் பார்க்குறதுக்கு ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் ஜாதகம் ஜென்ரேட் பண்ணி இது உங்கள் நட்சத்திரம் தானே நான் கேட்கும்போது அவங்களுக்கே தெரியாது. ஓ, நான் இந்த நட்சத்திரமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஜாதகத்துக்கு சாதி மதம் எதுவுமே கிடையாது. ஆமாம், மொழி கிடையாது, அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறதுன்னு ஒரு வரம்பே கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதை விட உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, முதல்ல ஜோதிடம் வந்து முழுக்க அறிவியல் சார்ந்தும் இல்லை, முழுக்க ஆன்மீகம் சார்ந்தும் இல்லை. இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, அதுக்கு ஜோதிடத்தை ஒரு டூலை பயன்படுத்திக்கிறாங்க. இது இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆரியம் திராவிடத்துக்குள்ளே எப்போவுமே ஒரு போர் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு அரசியல் போராக இருக்கலாம், அல்லது வந்து கருத்தியல் ரீதியான போராக இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், அதுக்கு ஏன்பா ஜோதிடத்தை பிடிச்சி இருக்கிறீங்க? இதில் வந்து ஜோதிடத்துலேயே 2 குரூப் இருக்காங்க சார். நாத்திக ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, பகுத்தறிவு ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோதிடத்தில் ஒரு குரூப் இருக்காங்க. என்ன குரூப்னா, ஜோதிடத்தை அறிவியல் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அவங்க எப்படின்னா, எய்தர் வந்து அரசியல் சார்ந்து அல்லது கருத்தியல் சார்ந்து திராவிட கருத்தியலை கொண்டவங்க. ஓகேங்களா? ஆனால் ஜோதிடராக இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் பரிகாரம் போய் பரிகாரம்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஏமாற்று வேலை. இது வந்து அவங்களுடைய பர்செப்ஷன், இது என்னுடைய பர்செப்ஷன் கிடையாது, இது அவங்களுடைய பர்செப்ஷன். பரிகாரம்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அந்த ஜோதிடர் ஃப்ராடு, அவர் வந்து ஏமாற்றுபவர். ஓகேங்களா? இதுதான் அவங்க வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு. யார் மேலே? ஆரியர்கள் மேலே, ஆரிய கருத்து கொண்டவங்க மேலே. ஆரிய கருத்து கொண்டவர்கள் ஜோதிடத்துக்குள்ளே இருப்பாங்க. அவங்க வந்து இந்த திராவிட சித்தாந்தவாதிகளை வந்து எதிர்ப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கணும்னா தனியாக போய் அடிச்சுக்குங்க, அதுக்கு ஜோதிடம் வந்து பிளாட்ஃபார்ம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு துறைக்குள்ளே வந்துக்கிட்டு உங்களுக்கான கருத்தியல் ரீதியான சண்டையை நீங்கள் அங்கே போகிறதுக்கான இடம் அது கிடையாது. ஏன்னா விஷயம் இதில் உண்மை ஒன்று தானே இருக்கும். என்னது? 2 பேரை கணிச்சாலும் ஒரு உண்மை தான் இருக்கும். உண்மை இல்லை, சிக்கல் என்ன அப்படின்னா 2 பக்கமும் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஓகே, இது 2 பக்கமுமே பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், பரிகாரத்துக்கு நீங்கள் வந்து இந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் சொல்கிற மாதிரி கேரண்டி வாரண்டிலாம் நீங்கள் கொடுக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களுக்கு அது வந்து ஏற்புடையதாக இருக்குது. ஓகே ஓகே, முக்கியமான விஷயம் இதுதான். இது இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக கேட்குறேன். ஏன்னா நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, அதில் அவங்க பரிகாரம் எதனா பண்ண சொன்னால் கண்ணை மூடிட்டு பண்ணுறாங்க. 10,000 20,000 1,00,000 அதை தாண்டியும் கூட போகுது பரிகார அமௌண்ட்டு. இப்போ ஒரு நாளைக்கு 3 வேளை பூஜைனா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஒரு வருஷம் ஃபுல்லாக பூஜைனா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, 10 வருஷம் வரைக்கும் பூஜை பண்ணுமா, நீ எல்லா பண்ண பாவெல்லாம் தீர்ந்துடுமா, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. தெளிவாக சொல்லுங்கள், மக்கள் பரிகாரம் பண்ணுமா வேணாமா, இல்லைனா கர்ம வினை நடந்தே தீருமா? ஜோதிடத்தினுடைய நூலில் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்லப்படலை.
எந்த மூல நூல்லையுமே இதுக்கு இந்த பரிகாரம், இதுக்கு இந்த கோயிலுக்கு போங்க, இதுக்கு இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு மூல நூல்களில் எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. ஒன்று. அதை விட உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன். ப்ரெடிக்ஷனுக்கு எந்த ரெஃபரன்ஸும் ஜோதிடத்தில் கிடையாது. கணிப்புகளுக்கு இப்போ வரைக்கும் கிடையாதுங்க. ஆனால் விஷால், ஜோதிடமே கணிப்பு தானே? அப்படி தானே இந்த ஊரை ஏமாற்றி வச்சிருக்காங்க. ஐயோ. நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது கணிப்புனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம டெக்னிக்கலாக பேசிடுவோம். கணிப்புனா என்ன முதல்ல? இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டேட்டா பர்த் இருக்கும், டைம் இருக்கும். நீங்கள் ஒரு ஜாத்தை ஜென்ரேட் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போகிறீங்க. அந்த ஜாத்தை பார்த்துட்டு வேறு என்ன சொல்லணும்? முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் நிகழ்வை ஃபஸ்ட்டு இது நடக்குமா நடக்காதான்னு அவர் கணிக்கணும். இப்போ நீங்கள் திருமணத்தை பற்றி கேட்குறீங்கப்பா. நீங்கள் ஒரு 25 வயது இளைஞர், அப்போ தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க. ஆப்வியஸ்லி என்ன பர்பஸ்க்காக போவீங்க? கல்யாணம் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து எப்போ என்னன்னு கேட்டு போவீங்க, எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்டு போவீங்க. அதானே காலக்கணிதம். அப்போ முதல்ல அந்த ஜோதிடர் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லணும். ஒரு நிகழ்வு நடக்குமா நடக்காதான்னு ஃபஸ்ட்டு கணிக்கணும்ல. அந்த நிகழ்வு நடக்காது அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா நம்ம காலத்தை கேட்க போகிறதில்ல. ஒத்துக்கிறீங்களா? இப்போ கல்யாணம் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. குழந்தையே இல்லாதவங்க, குழந்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். கல்யாணம் பண்ணாமல் 80 வயசு வரைக்கும் சிங்கிளாகவே வாழ்ந்து இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இந்த ஜோதிடத்தினுடைய கூற்று என்ன? அவங்க தலையிடத்துலேயே அவங்களுக்கு கல்யாண பிராப்தமே கிடையாது, இப்படி தானே சொல்லுவாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனால் ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்வு ஒருவருடைய வாழ்வில் நடக்குமா நடக்காதா என்பதை நீங்கள் ஃபஸ்ட்டு கணிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நடக்கும்னு கணிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் காலத்தை கணிக்கணும். கரெக்டுங்களா? பிறப்பு ஜாதகம் எதுக்குன்னா நடக்குமா நடக்காதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பிறப்பு ஜாதகம். காலத்தை கணிப்பதற்கு தசா புத்தி, தசை புத்தி ஆர்டர் சொல்லுவாங்களே, இந்த கிரகத்தோட தசை நடக்குது, இந்த கிரகத்தோட தசை நடக்குதுன்னு ஒவ்வொரு பிறப்புலேருந்து நட்சத்திரத்துலேருந்து தசை வந்து கணக்கிடப்படுது. ஸோ அப்போ அதை வச்சு தான் இவங்க வந்து இந்த டைமில் உனக்கு இது நடக்கும், இந்த டைமில் உனக்கு இது நடக்கும்னு சொல்லிட்டு கணிப்பாங்க. இது ரெண்டுமே ஃபேக்கு. முதலில் மூல நூலில் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மற்றதெல்லாம் விட்டுருங்க. மூல நூலில் இவருக்கு கண்டிப்பாக இவருக்கு திருமணம் நடக்கும், இவருக்கெல்லாம் திருமணத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒரு ரூல் கிடையாது. இன்னி வரைக்கும் ஒரு ரூல் கிடையாதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு திருமணம் உண்டா இல்லையா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா, நீங்கள் தொழில் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, இது உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா? நான் கேட்குற கேள்வியை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. இது நடக்குமா நடக்காதான்னு ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்குது பாருங்க, அதுக்கே ரூல் இல்லை. அப்புறம் எங்கே நீங்கள் எப்போ நடக்கும்னு எங்கே போகிறது? சரி, இதை நான் எப்படி டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம ஜாதகத்தில் நீங்கள் ராசி நட்சத்திரம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. லக்னம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆமாம், தெரியும் இல்லையா? லக்னம் தான் அதான் நம்மளுடைய ஜோதிட கட்டத்தில் லக்னம் தான் 1ஆம் பாவம். அதை வச்சு தான் இவங்க 12 கட்டத்தை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்துட்டேன்னா எனக்கு சிம்மம் தான் 1ஆம் பாவம், கடகம் வந்து எனக்கு 12ஆம் வீடு. இப்போ நான் பிறந்தது தனுசு லக்னம், அப்போ எனக்கு தனுசு தான் 1ஆம் பாவம். அப்போ வந்து எனக்கு விருச்சிகம் 12ஆம் பாவம், மகரம் வந்து 2ஆம் பாவம், இப்படி கிளாக் வைஸ் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? 1ஆம் பாவம் வந்து என்னை பற்றின தகவல். 2ஆம் பாவம்ன்றது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். நல்லா கவனிங்க, தொழில் ஸ்டேட்டஸ் கிடையாது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் அவர்கிட்ட சேமிப்பு எவ்வளோ இருக்குது, அவர் வந்து அவர்கிட்ட கல்லா வந்து கொட்டி இருக்கா இல்லை கல்லா வந்து ஜீரோவாக இருக்கா. ஓகேங்களா? அவர் வந்து ஸ்பீச்சில் எப்படி இருக்கார், அவர் எப்படி பேசுகிறாரு. ஓகேங்களா? குடும்பஸ்தானம்னா என்ன? அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு எடுத்துக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைன்னு எடுத்துக்கலாம். அந்த குடும்பத்தோட பாண்டிங்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது வந்து எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். ஓகேங்களா? இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம உதாரணத்துக்கு ஒரு லக்னம் எடுத்துப்போம், மீன லக்னம் எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜோதிடத்தில் நீங்கள் நிறைய வார்த்தைகளை புழக்கத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, உச்சம் நீச்சம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், ஒரு கிரகம் வந்து ஃபுல் பவரில் இருக்கிறது ஆட்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்சின்னா ஒரு கிரகம் அதனுடைய வீட்லேயே இருக்கிறது ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து இந்த மீன லக்னத்தை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லக்னம் வந்து மீன லக்னம், செவ்வாய் வந்து இப்போ 2லேயே இருக்காருன்னே வச்சுப்போம். 2ஆம் வீடு வந்து மேஷம். அப்போது உங்களுக்கு டெக்னிக்கலாக என்ன கணக்கு, 2ஆம் அதிபதி 2லேயே இருக்கார், அப்போ அது ஆட்சி தானே, அப்போ அது நல்லது தானே. இப்போ ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு பாவ அதிபதி அந்த வீட்டிலே இருந்தால் ஆட்சி. அதுவும் நல்ல பாவம் கெட்ட பாவம் ஜோதிடத்தில் இருக்குது. எப்படி இருக்குன்னா 6, 8, 12 இருக்கிறதுலே நெகட்டிவ், திட்டுன்னு திட்டுவாங்க, எல்லா ஜோதிடரும் திட்டுவாங்க. 1, 5, 9 பாசிட்டிவ். அதே மாதிரி 2, 4, 7, 10 அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ். ஏன்னா இதெல்லாம் 4ஆம் பாவம்ன்றது உங்களோட சொத்து, உங்களோட அசெட் வந்து 4ஆம் பாவம், உங்களுடைய அசையும் சொத்து அசையா சொத்து இதெல்லாமே உங்களுக்கு வந்து 4ஆம் பாவம். உங்களுடைய கல்வி 4ஆம் பாவம், உங்களுடைய பிலாங்கிங்ஸ்னு இருக்குல்ல, உங்களுடைய உடைமைகள்னு இருக்குல்ல, அதெல்லாம் 4ஆம் பாவம். 3ஆம் பாவம்ன்றது உங்களுடைய முயற்சி, 7ஆம் பாவம்ன்றது உங்களுடைய திருமணம் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர், எய்தர் லைஃப் பார்ட்னர் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர். 9ஆம் பாவம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லக்கு.
9ஆம் பாவம்ன்றது நீங்கள் அப்ராடு போக முடியுமா முடியாதான்றதை டிட்டர்மைன் பண்ணுறது. 9ஆம் பாவம்ன்றது நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போவீங்களா மாட்டீங்களான்னு டிட்டர்மைன் பண்ணுறது. 9ஆம் பாவம்ன்றது பிஜி ஹையர் ஸ்டடீஸ். ஓகேங்களா, அதில் 9 12 பாவம் நெக்ஸ்ட் போனீங்கன்னா பிஹெச்டி. ஓகேங்களா, பிஹெச்டி வரைக்கும் உங்களுக்கு 9 12க்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, 10ஆம் பாவம்ன்றது உங்களுடைய கெரியர் தொழில். 6ஆம் பாவம்ன்றது உங்களுடைய ஜாப். ஓகேங்களா, லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் 6ஆம் பாவம். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு இருக்குது. டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுட்டாங்க. இப்போது இவங்க சொல்லக்கூடிய பேசிக் ஃபார்முலா என்ன, எந்த ஒரு வீட்டினுடைய அதிபதியும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் ஃபுல் பவர். ஓகேங்களா, அப்போது அந்த பாவம் உங்களுக்கு நல்லா செயல்படுதுன்னு அர்த்தம். இப்போது நல்லா கவனிங்க, மீன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து எங்கே இருக்காரு, 2ல் இருக்காரு. ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்க, 2 அவருடைய வீடு தானே, அப்போ அது பாசிட்டிவா இல்லையா? ஓகே, அதே செவ்வாய் வந்து விருச்சிகத்துக்கும் அவர் தான், விருச்சிகம்ன்ற வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ விருச்சிகம் வந்து மீனத்துக்கு எந்த பாவம், 9ஆம் பாவம். ஓகேங்களா, 9ஆம் பாவம் இப்போ தான் நான் சொன்னேன் லக்கு. ஆமாம், லக்கு தொலைதூர பிரயாணம், பிஜி. அப்போ ஒருத்தருக்கு வந்து ஆன்மீக பயணம், இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் பல கிடைக்குது இல்லையா, எதிர்பாராத நன்மைகள் கிடைக்குது, அதுக்கெல்லாம் 9ஆம் பாவம் காரணம். ஓகேங்களா, இப்போ என்ன டெக்னிக்கலாக என்ன கணக்காகுது, 2ஆம் அதிபதியும் 2ல் தான் இருக்காரு, 9ஆம் அதிபதியும் 2ல் தான் இருக்காரு. ஓகேங்களா, 2 9க்கு அதிபதி 2ல் இருக்காரு. இது ரொம்ப பாசிட்டிவ்ல. ஓகேங்களா, ஆனால் அதில் ஒரு சிறந்த ஒரு ஆப்பு ஒன்று இருக்குது. 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். நல்லா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொசுக்கிட்டு இறக்கி விட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் கேள்வி கேட்குறேன், இப்போ இதில் பாசிட்டிவ் வேலை செய்யுமா நெகட்டிவ் வேலை செய்யுமா? நீங்கள் சொல்கிறது வந்து நெகட்டிவ் தான் வேலை செய்யும். அப்போ பாசிட்டிவும் வேலை செய்யணும், நெகட்டிவும் வேலை செய்யணும். ஏன்னா அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. சில ஜாதத்துக்கு பாசிட்டிவ் வேலை செஞ்சுருக்கும், சில ஜாதத்துக்கு நெகட்டிவ் வேலை செஞ்சுருக்கும். ஆனால் இதை இவங்களால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. யாரால? ஜோதிடரால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. கணிச்சு சொல்றவங்களே அவங்களால அதை வேறுபடுத்தி சொல்ல முடியாது, வித்தியாசப்படுத்த முடியாது. ஏன் வித்தியாசப்படுத்த முடியாதுன்னா, அதை வித்தியாசப்படுத்துறதுக்கான ரூலே ஜோதிடத்தில் இல்லை. சரி, இப்போ அது வந்து என்னன்னா, நீங்க நல்லா கவனிங்க, 9ஆம் அதிபதி 2ல் இருக்காரு, 2ஆம் அதிபதி 2ல் இருக்காரு, ரொம்ப பாசிட்டிவா. ஆனால் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். ஓகேங்களா, சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அந்த வீட்டில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. 2ஆம் வீட்டில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு வீட்லையும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அஸ்வினி இருக்கு, பரணி இருக்கு, கார்த்திகை இருக்கு. நல்லா கவனிங்க, அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு 2ஆவது வீட்டில் மேஷத்தில். அஸ்வினி இருக்கு, பரணி இருக்கு, கார்த்திகை இருக்கு. அஸ்வினி யாருடைய நட்சத்திரம்? கேதுவுடைய நட்சத்திரம். ராகு கேது நெகட்டிவ் பிளானட்ஸ்னு சொல்லி வச்சிட்டாங்களா? ஓகே, காலி. ஓகே, அடுத்து பரணி இருக்கு. பரணி யாருடைய நட்சத்திரம்? சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த மீன லக்னத்துக்கு சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ நான் என்ன சொன்னேன், 8ஆம் வீடு நெகட்டிவ் ஸ்தானம் சொல்லிட்டேன். ஓகே, ரைட்டு. ஸோ அப்போ அதுவும் முடிஞ்சுது. 3ஆவதா ஒரு நட்சத்திரம் இருக்கு, என்னன்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா சூரியனுடைய நட்சத்திரம். ஓகேங்களா, சூரியனுங்க வந்து சூரியனுக்கான சொந்த வீடு எது? சிம்மம். இந்த மீன லக்னத்துக்கு சிம்மம் எந்த பாவம்னா 6ஆம் பாவம். நான் இப்போ என்ன சொன்னேன், 6 8 12 நெகட்டிவ் பாவம்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த வீடு முழுக்கவே இந்த 3 பேர் தான் இருக்காங்க. யார் இருக்காங்க? கேது இருக்காங்க, சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு, சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. இப்போ செவ்வாய் அந்த 30 டிகிரிக்குள்ளே ஏதாவது ஒரு டிகிரியில் தானே இருக்கணும். அப்போ எந்த டிகிரியில் இருந்தாலும் நெகட்டிவ் தானே. இப்போ 2ஆம் வீட்டில் 2ஆம் அதிபதி இருக்கிறதுனால, 2ஆம் வீட்டில் 9ஆம் அதிபதி இருக்கிறதுனால, 2ஆம் பாவம் சார்ந்த பாசிட்டிவ் அந்த ஜாதகருக்கு இருக்குமா, இல்லை 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்காரு, 6ஆம் அதிபதி சாரத்தில் இருக்காரு, இல்லை கேதுவோட சாரத்தில் இருக்காரு, இவர் கெட்டு அணிஞ்சு நாசமா போவாருன்னு சொல்லுவீங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை டிஃபைன் பண்றதுக்கு இன்று வரை ஜோதிட உலகில் முதல்ல ஃபார்முலா இல்லை. ஒரு ஜாதகத்தை நீங்க ஓஹோன்னு நீங்க குபேரனுடைய ஜாதக அளவுக்கு நீங்க புகழ்ந்து சொல்லலாம். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேங்க. ஒரு ஜாதகத்தை நீங்கள் வந்து பேரே சொல்லாமல், அடையாளமே சொல்லாமல், நீங்கள் யாருன்னே சொல்லாமல் மொட்டையாக நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் வச்சுருங்க. ஓகேங்களா, அது ஒரு ஜமீன்தாரோடைய ஜாதகமா அல்லது பிச்சைக்காரனுடைய ஜாதகமான்றதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா? சத்தியமாக முடியாது.